நமக்கு வாய் இருக்குது, நம்ம நம்புறோம், அவங்க நம்மளை ரொம்ப நேசிக்கிறாங்க அப்படின்றதுக்காக எல்லாத்தையுமே நம்ம சொல்லிட முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையிலே பாதிப்புக்கு காரணம் என்னன்னா, எல்லாத்தையுமே எல்லாரிடத்துலையும் சொல்றதுனால தான். யாரிடத்துல எது சொல்லணும், யாரிடத்துல எது சொல்லக்கூடாது அப்படின்ற ஞானம் வந்து ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கண்டிப்பா வேணும். இல்லை அப்படின்னா நம்ம நிறைய பேர் மாட்டிக்குவோம், நம்ம நிறைய பேர் சிக்கியிருப்போம். சரி, இனியாவது கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாய் ஜெபம் பண்ணி இருக்கிறது நல்லது. உங்க பாவத்தை யாரிடத்திலும் நீங்க சொல்லக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகளை நமக்கு நிறைய வசனம் இதுக்கு சொல்லுது. நம்முடைய பாவத்தை வந்து ஆண்டவர் முதுகுக்கு பின்னாடியே போட்டுட்டாரு, கடலின் ஆழத்துல போட்டுட்டாரு. அப்படின்னா நம்ம செய்த தவற நம்மளே திரும்பி பார்க்க கூடாது அப்படின்னு நினைக்கிற ஆண்டவர் இன்னொருத்தர் பார்க்கணும்னு கர்த்தர் நினைக்கல. ஸோ யாருக்கு முன்னாடியும் ஒரு தேவனுடைய பிள்ளை உங்களுடைய தவறுகளை, உங்க பாவத்தை நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க உங்க தவறை அவங்களுக்கு சொல்றதுனால அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. உங்க பாவத்திற்கு விமோச்சனம் வாங்கி தர முடியுமா? உங்க பாவத்தை மன்னிக்க முடியுமா? இல்லை உங்க பாவத்திற்காக அவங்க அந்த தண்டனையை ஏற்றுக்க முடியுமா? முடியாது. உங்க பாவத்தை சொல்லும்போது சந்தோஷமா கேட்பாங்க. அதற்கு பிறகு உங்களை ரொம்ப தப்பானவங்களா பார்ப்பாங்க. உங்களை ஏதாவது ஒரு இடத்துல அவங்க சிக்க வைக்கிறதுக்காக பார்ப்பாங்க.